ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்குங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. ரெண்டு பேரும் தொடமாலையை மாத்திக்குங்க. எந்திரிச்சு 3 தடவை மணமேடையை சுத்தி வாங்க. இந்த பக்கமா வந்து சுத்துங்க. வாங்க சிவா, இந்த பக்கம். கையை பிடிச்சுக்குங்க. அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க மாமா. ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. தீர்க்க சுமங்கலே சந்தோஷமா நல்லா இருக்கணும். ரதி, நீ ஒரு ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அப்புறம் என்ன, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. யோகி கல்யாணத்துக்கு வந்துட்டு சக்தி கல்யாணத்தை பார்த்துட்டு கிளம்புறேன். மாமா, இந்த விஷயத்தை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஓ ஆமால. பாருங்க, பொண்ணுங்கனாலே பொறுப்பு தான். உண்மைதாம்மா, நான் சந்தோஷத்துல மறந்துட்டேன். ஆனா சக்தி எப்பவுமே கரெக்டா தான் இருப்பா. இதுல இருந்து எல்லாருக்கும் என்ன தெரியுது? லைஃப்னா ஒய்ஃப், ஒய்ஃப்னா லைஃப்னு தெரியுது. சுந்தர், இந்தாப்பா. என்னங்க, உங்க அண்ணன் கிட்ட இருந்து கால் சீக்கிரம் அட்டெண்ட் பண்ணுங்க. சீக்கிரம் சொல்லு ப்ரோ. டேய் சுந்தர், என் சக்தி கிடைச்சிட்டாடா. என் பையன் புகழும் கிடைச்சிட்டான். என்னப்பா? அம்மா, சக்தி புகழும் கிடைச்சிட்டாங்களா? அத்தை, அம்மா, அத்தை கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாங்க. சீக்கிரம் வா. என்ன மாப்ள? அத்தை, உங்க பிரார்த்தனை வீண் போகல அத்தை. சக்தி கிடைச்சிட்டாலாம், புகழும் கிடைச்சிட்டானா? மாப்ள, சக்தி எப்படி இருக்கான்னு கேளுங்க மாப்ள. சுந்தர், எப்ப ஊருக்கு வராங்கன்னு கேளு. ஆமாங்க, எனக்கும் சக்தி புகழ் எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு. எப்ப வராங்கன்னு கேளுங்க சீக்கிரம். ப்ரோ, நீ எப்ப சென்னைக்கு வர? அடுத்த ஃப்ளைட்ல நான், சக்தி, புகழ் 3 பேரும் சென்னைக்கு வரோம். அடுத்த ஃப்ளைட்லயே வா. சரி ப்ரோ, நீ உடனே கிளம்பி வா. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிடறேன். பாய்டா. ஓகே ப்ரோ. அத்தை, அடுத்த ஃப்ளைட்லயே வராங்களா? சிவா சார், போனை கொடுங்க, ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். ரெடி? அம்மா, என்ன பண்றீங்கம்மா? பால் பாயசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பால் பாயசமா? அம்மா, என்னமா பால் பாயசத்துல திராட்சை போட்டிருக்க? சக்திக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா உனக்கு? மீனாட்சி, அது திராட்சை இல்ல, முந்திரி. முந்திரியா? இவ்ளோ டார்க்கா இருக்கு.
நெய்ல வறுக்கிறப்ப லேசா கருத்துருச்சு. ம். அம்மா கருகிற வரைக்கும் என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க? கருத்த முந்திரியை சாப்பிட்டா திகட்டும்னு உங்களுக்கு தெரியாது? சக்தி பல வருஷம் கழிச்சு இப்பதாம்மா வீட்டுக்கே வரா. இப்படிதான் நீங்க சமைப்பீங்களா? உடனே வேற முந்திரியை வறுத்து பாயாசத்துல போடுமா ப்ளீஸ்மா. என்ன இவ என்னமோ அம்மா மாதிரி என்ன அதட்டிட்டு போறா? என் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? மித்ரா மித்ரா. ஏய் என்னடி நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? அம்மா நான் ரெடி ஆயிட்டேமா. ரெடி ஆயிட்டியா? அப்ப இதுக்காக இந்த Dress போட்டிருக்க? அவ போடல மீனாட்சி, நான் தான் எடுத்து கொடுத்தேன். ஏன் இந்த Dress நல்லா இல்லையா? ஏங்க Dress நல்லா இருக்கிறது இருக்கட்டும். இத முதல்ல எங்க இருந்து எடுத்தீங்க? லைஃப் ஸ்டைல்ல. ஷோ நான் பர்ச்சேஸ் பண்ண கடையெல்லாம் கேக்கலங்க. இப்போ இத இவளுக்கு எடுத்து கொடுத்தீங்கல்ல, இந்த Dress எங்க இருந்து எடுத்து கொடுத்தீங்க? அது ரூம்ல பெட் பக்கத்துல ஒரு கூடையில இருந்துச்சு. துவைச்ச துணியை நான் அங்கதான் போடுவேனா? ஆஹா மாட்டிக்கிட்டோமா? சொல்லுங்க. பின்ன அது அழுக்கு துணி போடுற இடங்க. அழுக்கு துணியா? ரெண்டு நாள் முன்னாடி இந்த Dress தான் இவ போட்டிருந்தா. அம்மா எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சுமா. ஸ்மெல் வருதுன்னு சொன்னேன். டாடி தான் என்ன ஸ்ப்ரே அடிச்சு ஏமாத்திட்டாங்க. ஏங்க அழுக்கு எது தோச்சது எதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது? ஐயோ இத்தனை வருஷமா என்னதான் குடும்பம் நடத்துனீங்களோ. ஏய் போடி போய் வேற Dress எடுத்து போடு. ஆஹா இப்படி முறைக்கிறா. ஒருவேளை அசிங்கம் ஏதாவது திட்ட போறாளோ? நல்ல வேலை எதுவும் திட்டாம போயிட்டா. இவ்வளோ ஃபோர்ஸா தூக்கி எறிகிறா. கோவத்துல அம்மா மாதிரியே இருக்காளே. இருக்காதா பின்ன, நம்ம ரத்தமாச்சே. நீ இந்த பொம்மையை வச்சு விளையாடுமா? அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி. ஆரத்தி எடுக்க ஆரத்தி கடிச்சு வச்சிட்டியா? ஐயோ அத மட்டும் மறந்து போயிட்டேன்டி. என்னம்மா நீ எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்க முடியுமா? சீக்கிரமா போய் ரெடி பண்ணு. ஏய் அவளாவது அம்மா மாதிரி பேசினா, நீ என்ன மாமியார் மாதிரி பேசுற? ஆரத்தி எடுக்க ஆரத்தி தட்டு ரெடி. சூப்பர்க்கா. புடி புடி புடி. சகல வண்டி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா சகல. போய் பட்டாசு வை சகல. இருங்க இருங்க ஒரு நிமிஷம். வண்டியில இருங்க. கொளுத்து சகல. வந்துட்டாங்க. சுந்தர் வெங்கட் வாங்க. சக்தி அம்மா ஏண்டி எங்களை விட்டுட்டு போன? எங்களை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சாரிம்மா. சரி பரவாயில்ல விடு. நீ வந்துட்டல அது போதும் எனக்கு. சக்தி அனு எப்படி
இருக்க சக்தி? நல்லா இருக்க. அதான் நான் வந்துட்டல, அழக்கூடாது சரியா? சக்தி அக்கா, நல்லா இருக்கியா? அம்மா புகழ், உங்க பேரம்மா? புகழ், உன் பாட்டி. கடவுள் போட்ட முடிச்ச யாராலையும் அவுக்கவே முடியாது. அந்த கடவுள் என் பேர ரூபத்துல உன்னை எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கான். சக்தி, இது என் பொண்ணு மித்ரா. வா. தெரியும்க்கா, புகழ் சொல்லிருக்கா. மித்ரா, ஏன் சித்தி இத்தனை நாளா என் புசிக்காட்டை விட்டுட்டு போனீங்க? எனக்கு மித்ரா வச்ச பேரு புசிகேட். பாவம் புசிக்காட், ராத்திரி எல்லாம் தினமும் உங்க கதையை தான் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. கவலைப்படாத மித்ரா. இனிமே உன் புசி கேட் புதுசா கதை சொல்வாரு. நானும் உனக்கு நிறைய கதை சொல்றேன். சரி சித்தி. சக்தி, வா சக்தி. சக்தி, ஐஸ்வர்யா இப்ப ரொம்ப மாறிட்டா. புது ஐஸ்வர்யாவா வந்திருக்கா. சக்தி, என்னை மன்னிச்சிரு சக்தி. உங்க எல்லாருக்கும் நான் பண்ண பாவத்துக்கு நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். செஞ்ச தப்ப நினைச்சு ஃபீல் பண்ணிட்டாலே போதும் ஐஸ்வர்யா. பண்ண பாவம் எல்லாம் தன்னாலே தீந்துரும். ஏற்கனவே ஒரு தடவை செஞ்ச தப்ப நினைச்சு ஃபீல் பண்ணேன்னு சொன்னல, அதுல உண்மை இல்லைன்னு அப்ப எனக்கு தோணுச்சு. ஆனா இப்போ உன் வார்த்தையில உண்மை இருக்கு. நீ மாறிட்டேன்னு உன் வார்த்தையிலயும் உன் பார்வையிலயும் சொல்லுது. நீயும் எனக்கு சிஸ்டர் தான். அத்தை, எதுக்கு வாசல்ல நிக்க வச்சுட்டு ஆரத்தி எடுங்க, உள்ள கூட்டிட்டு போலாம். ஆமா ஆமா, 3 பேரும் சேர்ந்து நில்லுங்க. நிறுத்துங்க. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ்ளோ நாள் கழிச்சு என் மருமக இல்ல இல்ல,
என் மக வந்திருக்கா. அவங்களுக்கு நான் தான் ஆரத்தி எடுப்பேன். நல்லா இருக்கியா சக்தி? நான் நல்லா இருக்கேன் அத்தை. இப்ப நீ சொன்ன வார்த்தையோட அர்த்தத்தை நான் உண்மையா உணர்ற சக்தி. இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே நீ ஒரு புது வாழ்க்கைய என் பையன் கூட ஆரம்பிக்க போற. சந்தோஷமா இரு. எல்லாரும் உள்ள போங்க. வாங்க வா சக்தி. வாங்க வாங்க சார். மகி. சார் உள்ள வாங்க. வாங்க. வா சக்தி. வா சக்தி. உட்காருங்க இப்படி மாப்பிள்ள. உட்காரு bro. நீ உட்காரு சக்தி. உட்காரு சக்தி. சார் அப்படி உட்காருங்க. அப்பாடா, ஒரு பெரிய யுத்தமே நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு. எவ்வளவு போராட்டம் என் சக்திக்கு. அத்தை, எங்க வாழ்க்கையில நாங்க மொத்த கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டோம் அத்தை. இனிமே நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ போறோம். இந்த சந்தோஷம் என்னைக்குமே நிலைச்சிருக்கும். கஷ்டம் கொடுத்த எல்லா ஆளுங்களுமே மாறிட்டோமே. இனிமே உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க யார் இருக்கா? ஆமா, இவங்கள நான் எப்படி கூப்பிடணும்? நான் தான் உன் பாட்டிப்பா. அப்ப அவங்க தானே என் பாட்டி. நீங்க எப்படி என் பாட்டி ஆவீங்க? அவங்க உன் அம்மாவோட அம்மா, நான் உன் அப்பாவோட அம்மா. அப்போ நானும் உனக்கு பாட்டி தானே? ஆமால. ஐ, அப்ப எனக்கு 2 பாட்டி. இங்க வா. என்ன மன்னிச்சிடு செல்லும். என்னாலதான் நீயும் உன் அம்மாவும் இவ்வளவு நாள் தனியா கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருப்பா. பாட்டி, சக்தி, நீ என்ன மன்னிச்சிடு சக்தி. என்னாலதான் நீ சிவாவை விட்டு பிரிஞ்ச. உன் வாழ்க்கையை கெடுத்ததே நான் தான். என்னோட தப்பான எண்ணத்தினால ஒரு குடும்பமே பிரிஞ்சிருச்சு. நீ இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கு காரணமே நான் தான். அத்தை, பரவாயில்ல விட்டுருங்க. ஏதோ நடந்தது நடந்துருச்சு. இனிமே எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம்.